வேர்ல்டில் மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட் இருக்கும்போது அது எல்லாமே வந்து கோட் பண்ணி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த மாதிரி கோட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நோ கோட் வெப்சைட் பில்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோ கோட் வெப்சைட் பில்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணி வெப்சைட்டை நம்ம இல்லாட்டி காமர்ஸ் சைட்டை வந்து பில்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும், டேட்டா இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ட்ரஸ்ட் வர்த்தியாக வந்து 5 வெப்சைட் பில்டர்ஸ். ஸோ இந்த 5 வெப்சைட் பில்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வந்து உங்கள் காமர்ஸ் ஸ்டோர், உங்கள் நார்மல் பிஸ்னஸ்க்கு தேவையான ஒரு வெப்சைட் மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் இன்ட்ராக்டிவான வெப்சைட்டை வந்து அதுவும் மினிமல் ரேட்ல நம்பர் 1 வேர்ட்பிரஸ். ஸோ வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி உங்க எந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தாலும் அதுக்கு ஈஸியா வந்து நோ கோட்ல பெஸ்டான ஒரு வெப்சைட்டை இன்ட்ராக்டிவா பண்ண முடியும். அண்ட் இதுல அன்லிமிட்டெட் கஸ்டமைசேஷன் இருக்கு. உங்களுக்கு பேசிக்கான ஒரு கொஞ்சம் கோடிங் நாலேஜ் இருந்தா இல்லை நல்லாவே ஒரு கோடிங் நாலேஜ் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி ஈஸியா வந்து உங்களால நிறைய கஸ்டமைசேஷன் அண்ட் இன்னுமே இன்ட்ராக்டிவா வந்து பண்ணலாம். அண்ட் நிறைய ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ற மாதிரி வந்து உங்களால வெப்சைட் வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில வந்து பெஸ்ட்டான ஒரு சர்வீஸை கொடுக்கறது தான் வந்து வேர்ட்பிரஸ். ஸோ இதில் காஸ்ட் வைஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லலை. அண்ட் உங்கள் டேட்டா ப்ரைவசிக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் ஏபிஐ கீஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாஸை வந்து கம்ப்ளீட்டாக செக்யூராக ஹேண்டில் பண்ணலாம். ஆஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா வந்து வேர்ட்பிரஸ்க்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு இன்டர்மீடியட் டு ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் இருந்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு சர்வீஸாக இருக்கும். நம்பர் 2 விக்ஸ். ஸோ இந்த விக்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். இந்த வெப்சைட் பில்டரில் வந்து ஓவர் 900+ ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒன்று கஸ்டம் பண்ணலாம், இல்லாட்டி வந்து இதில் நேம்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி உங்கள் வெப்சைட் ஆக்கலாம். இதில் வந்து காமர்ஸ் இருக்குது அண்ட் நார்மல் வெப்சைட் அண்ட் புக்கிங் சைட் கூட இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி வந்து கேன்வா இல்லாட்டி வேறு எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களால் ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ண முடியும். 1.5 year பிஃபோர் வந்து நிறைய வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கேன். லைக் காமர்ஸ் அண்ட் நார்மல் வெப்சைட் வந்து ஒரு 4-5 பண்ணி கொடுத்துருக்கேன். டில் நவ் இட் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. அண்ட் இது வந்து 3 years அண்ட் 2 years டேர்மில் வந்து காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும் மற்ற வெப்சைட் பில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இது வந்து ஒரு ஈஸியான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் விக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வெப்சைட் பில்டிங் ஜேர்னியில் வந்து விக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். நம்பர் 3 ஷாப்பிஃபை. உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா ஆஃப்லைனில் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆன்லைன் மூவ் பண்ணும் அப்படிங்கிற தாட் இருக்கிறவங்க மட்டும் ஷாப்பிஃபை போகும். பிகாஸ் ஷாப்பிஃபைல வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற வெப்சைட் பில்டர்ஸை கம்பேர் பண்ணும். இது வந்து வித் 0 கோட் எக்ஸ்பீரியன்ஸில் ஜஸ்ட் அதில் வந்து லிமிட்டடான நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணி உங்களால் வந்து கஸ்டமும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து அந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஒரு ஈஸியான ஒரு சிம்பிள் வெப்சைட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நிறைய ஏபிஐஸ் அண்ட் நிறையா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ண அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி நிறையா பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ட்ரூவான ஒரு காமர்ஸ் சைட் பில்டர். ஸோ இது வந்து காமர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக சூட் ஆகும். நார்மல் வெப்சைட் வந்து இதை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. யாரெல்லாம் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆன்லைனுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் வந்து ஷாப்பிஃபையை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் ஆன்லைன்லேயே உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா போகுதோ இல்லை கண்டிப்பாக நல்லா போகுங்கிற ஒரு சினாரியோ இருந்தால் மட்டுமே வந்து ஷாப்பிஃபையை ப்ரிஃபர். அப்படி இல்லாட்டி அது பேமெண்ட் வைஸ் வந்து ஷாப்பிஃபை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் பெஸ்ட்டான சப்போர்ட் இருக்கும். ஸோ அப்படி உங்கள் பேமெண்ட் வைஸ் வந்து கம்மியாக வேணும்னா விக்ஸ் இல்லாட்டி வேர்ட்பிரஸில் வந்து கொஞ்சம் கம்மி பேமெண்ட்டில் வந்து சேம் சப்போர்ட் கொடுப்பாங்க. அண்ட் வந்து அதில் கஸ்டமைசேஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ ஷாப்பிஃபைக்கு ப்ரிஃபர் பண்ணும்போது ஆஸ் அ பாயிண்ட் வந்து நீங்கள் விக்ஸையும் வேர்ட்பிரஸையும் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்பர் 4 வெப்ஃப்ளோ. ஸோ வெப்ஃப்ளோ யூஸ் பண்ணி நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனுக்கு மூவ் பண்ணலாம். லைக் வந்து நார்மல் வெப்சைட்லேருந்து காமர்ஸ் வரைக்கும் இதில் கஸ்டமைசேஷனும் அவைலபிளாக இருக்கும். over 100 ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமும் பண்ணிக்கலாம், இல்லை கம்ப்ளீட் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அது பேமெண்ட் வைஸும் வந்து கம்பேரிட்டிவ்லி நார்மலாக இருக்கும். சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் லெவலான சப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா வந்து வெப்ஃப்ளோ சூஸ் பண்ணுறது வந்து ரைட் சாய்ஸாக இருக்கும். நம்பர் 5 ஸ்கொயர்ஸ்பேஸ். ஸ்கொயர்ஸ்பேஸில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நியர்லி 400 கிட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டம் சேம் 4 வெப்சைட் பில்டர்ஸ்லையும் அந்த மாதிரி ஈஸியாக வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் சேம் டெம்ப்ளேட் கஸ்டமைசேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்கும். அண்ட் ஸ்கொயர்ஸ்பேஸ் வந்து ஆஸ் ஒரு இன்டர்மீடியட் லெவல் வெப்சைட்டுக்கு வந்து பெஸ்ட்டான சாய்ஸ் இருக்கும். இதில் வந்து காமர்ஸ்க்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ நார்மல் வெப்சைட் பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர்ஸ்பேஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நோ கோட் யூஸ் பண்ணி 5 பெஸ்ட்டான வெப்சைட் பில்டர்ஸ். ஸோ இந்த வெப்சைட் பில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பில் தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் CSS கோட், HTML கோட் யூஸ் பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் நிறைய க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் தெரிஞ்சு கொஞ்சம் கண்டென்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் மாற்றினா வந்து ஈஸியாக வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணலாம். தென் வந்து காமர்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா காமர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டான 2 ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா வந்து ஷாப்பிஃபை, அதுக்கப்புறம் WooCommerce வந்து வேர்ட்பிரஸோடது. ஸோ வேர்ட்பிரஸ் அண்ட் ஷாப்பிஃபை தான் வந்து காமர்ஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த 2த்தையும் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்.